உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்ன சொன்னாங்க? எதனால அவங்க ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏதாச்சும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதனாலனா நான் என்ன சொன்னா, அவங்ககிட்டயே பேசுறான், இன்னொரு பொண்ணுகிட்டயும் பேசுறான், இந்த பையெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னாங்க. எப்பவுமே நம்ம நம்புவோம் இல்லையா, என்ன பேசினாலும் நம்ம ஆனவங்க நமக்கு தான் அப்படின்னு. புரியுது. அப்படிங்கிற இதுல இருந்தேன் நான். ஆனா உங்க கூட இருக்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 24 மணி நேரமும் பேசுவாங்க. அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எப்படின்னா நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 5 மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு மறுபடியும் காலையில் கொஞ்ச நேரம் தூங்கும், ஒரு 10 மணி வரைக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போகிறது வர்றது வேலை இருக்கும். கிடைக்கிற கேப் எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த பையன் வந்து நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கு, நம்ப முடியாத ஒரு விஷயம். நம்ம தான் எப்படி இருக்கோம், புரியுது, அந்த மாதிரி இருக்கு. 12 மணி நேரம் நம்ம கிட்ட பேசுறாங்க, பாதி நேரம் தூங்குறாங்க, போறாங்க, மறுபடியும் மீட் பண்றோம் சாயந்தரம். அப்படிங்கும் போது இது எங்க இது பண்ண மாதிரின்னு நடுவுல வேற டைமே இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட பேசும்போது எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ரொம்ப அதான் சொன்னது, சண்டையே வராது. கத்தி அழுவும் முடியல, கத்தி அழுதுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னாலும் இப்போ அவங்களுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணும் போட்டு அவங்கள அடிச்சாங்க, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. பயங்கரமா எமோட்டா அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. பட் என்னால அதெல்லாம் பண்ணவே முடியல, அடிக்க முடியல. ஏன்னா நம்ம ரொம்ப. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்ப? அது பெயின் தாங்க, பயங்கரமா பெயினா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க மைண்ட் செட் இப்ப என்னது? அவங்க கூட திருப்பி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல இருந்து மூவ் ஆன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 மனசா இருக்குங்க.